மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த முறையில் நடத்துனர்கள் எடுப்பதை கண்டித்து CIDU சங்கம் சார்பில் இன்று காலை சென்னையில் அனைத்து பணிமனைகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் ஒப்பந்தத்தை வழங்குவதை கண்டித்தும் கோஷங்கள். 100 நாள் நிறைவடைந்திருக்கிறது. இன்றோடு எவ்வித பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. ஆட்சி மாறியது, காட்சிகள் அப்படியே தொடர்கிறது. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாழ்வாட் நிறுவனத்தின் மூலமாக வேலைக்கு வந்து 2 ஆண்டு பணிபுரிகிறார்கள் தமிழக இளைஞர்கள். ஆனா 2 ஆண்டு முடிந்த பிறகு இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த தாவேக அரசு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நிறுவனத்திற்கு SS என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி இருக்கிறது. அதுவும் 1767 நடத்துனர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வழங்கிய ஒப்பந்தத்துக்கு முறையாக சம்பளம் வழங்க முடியல. எண்ணற்ற குழு வழங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு போக்குவரத்து துறையில இன்றைக்கு புதிதாக ஒரு நிறுவனத்தை உத்தரப்பிரதேசத்திலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து சென்னையில் சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் அவற்றை நிரந்தர தொழிலாளர்களை கொண்டு நிரப்பாமல் ஒப்பந்த முறையில் நிரப்பி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 1700க்கும் மேற்பட்ட நடத்துனர்களை வடமாநில ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்தம் போட்டதை கண்டித்தும் மின்சார பேருந்தை அரசே ஏற்று நடத்து எனவும் CITU அனைத்து பணிமனைகளிலும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். விடமாட்டோம் விடமாட்டோம் CITU நாங்கள் விடமாட்டோம், தொழிலாளி நாங்கள் விடமாட்டோம், தொழிலாளி வர்க்கம் விடமாட்டோம்.